வணக்கம் கபேதன் வாடிக்கையாளர்களே. இன்று மரபரிசியில் கருத்தக்கார் என்ற அரிசியை பற்றி பார்ப்போம். கருத்தக்கார் அரிசி கபேதனில் கிடைக்கும். இது புழுங்கல் அரிசியும் கிடைக்கும், பச்சை அரிசியாகவும் கிடைக்கும். பச்சை அரிசி சிகப்பு கலரிலும், புழுங்கல் அரிசி சிறிது கருமை நிறத்திலும் காணப்படும். இந்த கருத்தக்கார் அரிசி மிக ருசியாகவும் இருக்கும். இதனுடைய பலன்களை ஒன்று ஒன்றாக பார்ப்போம். இதில் முக்கியமான மூலக்கூறுகள் என்னவென்றால் செலினியம், மெக்னீசியம், நார்சத்து, பொட்டாசியம் மற்றும் புரோட்டீன்கள் நிறைந்துள்ளன. இதனால் செலினியம் அதிகமாக இருப்பதால் புற்றுநோயை குணப்படுத்தும். மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருப்பதால் இது மூலத்திற்கு மிகவும் நல்லது. வெளிமூலம், உள்மூலம் ஆகியவை இது குணப்படுத்தும் வல்லமை உள்ளது. மேலும் இதில் நார்சத்து மிகுதியாக உள்ளதால் இது செரிமானத்திற்கு மிகவும் உகந்தது. ஆகவே தான் அந்த மூலத்தை சரி செய்யும். மேலும் இது இரத்த சோகையை சரி செய்யும். இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கும். மேலும் இது தோல் நோய்களான மஞ்சள் காமாலை, வெண்குஷ்டம் ஆகிய நோய்களுக்கும் இது நல்ல ஒரு அரிசி. மேலும் மிக முக்கியமாக கல்லீரலுக்கு இது மிகவும் உகந்த அரிசி. இது கெட்ட கொழுப்பை குறைப்பதன் மூலம் இதயத்திற்கு நல்லது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயாளிக்கும் மிகவும் நல்லது. இது இன்னொரு முக்கிய பலன் என்னவென்று பார்த்தால் உடல் எடையை குறைக்கும். ஆகவே உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பவர்கள் இந்த அரிசியை வாங்கி சாப்பிடலாம். கபேதனில் 2 வகையான அரிசியும் கிடைக்கும். அதாவது புழுங்கல் மற்றும் பச்சை அரிசி கிடைக்கும். இவ்வளோ நல்ல அரிசியை வாங்கி பயன்படுத்தும்படி கபேதன் வாடிக்கையாளர்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.